தாவேக எம்எல்ஏ சரவணன் நீக்கம். ஆளுங்கட்சிக்கே ஆளுங்கட்சி ஆப்பு. தாவேகாவில் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறதா? உங்குத்தம்மா அல்லது எங்குத்தம்மா என்ற பாடல் வரிகளைப் போல ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்திலும் தற்போது உள்கட்சி மோதல் உடுக்கை பம்ப சத்தம் போல் வெளிவரத் தொடங்கி உள்ளது. அது என்ன பம்ப சத்தம் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். சோழிங்கநல்லூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்வாரா என்ற அக்கட்சியின் நிர்வாகியே பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோழிங்கநல்லூர் தொகுதி தாவேக எம்எல்ஏ சரவணன் யார் என்பதை முதல்ல பார்த்துடலாம். பழனி பெற்றெடுத்த பிள்ளை வெறும் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிச்சிருக்காப்புல. பேனர் மற்றும் டிசைன் தொழில் செய்து வர்றாப்புல. இதனால் மக்களிடம் டிசைனாக மக்களிடம் தாவேக வாக்குறுதிகளை அள்ளி வீசி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷை விட 96,780 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். ஆனால் இவர் மீது தேர்தல் வேட்பு மனுவில் 3 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. அவை பொது போராட்டங்கள் மற்றும் அரசாணை மீறல் தொடர்பான வழக்குகள் எனவும் முத்திரை குத்தப்பட்டிருக்கு. 2026 தேர்தலில் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பிறகு அவரது கல்வி தகுதி, சொத்து விவரங்கள் மற்றும் அரசியல் அனுபவம் குறித்து சமூக வலைதளங்களில் விவாதங்கள் வெடித்தது. அவரது ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினரிடையே விளம்பர பேனர்கள், கட்சி பிரச்சாரம் மற்றும் தொகுதி நிர்வாகம் தொடர்பாக அரசியல் விமர்சனங்கள் தமிழகத்தில் அவ்வப்போது உலா வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில தான் தாவேகாவின் வட்ட துணை செயலாளரான வைதேகி சமீபத்தில் அளித்த பேட்டியில் கட்சி பொறுப்புகளை வழங்குவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டியதுடன் அவர் ஒரு ஊழல்வாதியாக திகழ்கிறார் என்றும் அதிரடி பெரும் சரவடியாய் பெரும் சர்ச்சை ஊடகத்தின் முன் புட்டு வைத்திருக்கிறார். தாவேக தலைவர் அனில் விஜய் அவர்கள் எங்கள் ஆட்சியில் லஞ்சம் போன்ற ஊழல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்று சொல்வது இதன் மூலம் மாபெரும் வேடிக்கையாக இருக்கு. இங்கு எதிர்கட்சி தாவேகாவுக்கு எதிரி இல்லை, ஆளுங்கட்சியே தாவேகாவுக்கு எதிரியாக உள்ளனர். மேலும் இந்த முறைகேடு குறித்து தான் தட்டி கேட்டபோது தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் தாவேக தலைமை அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காப்புல. சொந்த கட்சி நிர்வாகியே அதிருப்தி அடைந்தும் கொந்தளித்தும் எம்எல்ஏவுக்கு எதிராக ஊழல் புகார்களை முன்வைத்து போர்க்குடி தூக்கி இருப்பது தாவேக கட்சியினரிடையே முகத்தை துண்டு போட்டு மூடிக்கொள்ளும் வகையில் தர்ம சங்கடத்தையும் பாகற்காய் போன்று அப்பகுதி மக்களின் வாயிலிருந்து வரும் கசப்பான சொல் தாவேகாவை தாறுமாறாய் கிழித்தெடுத்திருக்கிறது. இனிய உளவாக எண்ணாத குரல் கனியிருப்ப காய்கவரம் தற்று. இந்த குரலுக்கு ஏற்ப இனியாவது தாவேகாவினர் அரசியலில் நடந்து கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற தமிழக அரசியல் அலசல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.